ஒசூர் அருகே தீயில் கருகி ஒருவர் உயிரிழந்திருக்கக்கூடிய சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் ஜேசுராஜ் வழங்க கேட்கலாம். ஜேசுராஜ், வணக்கம். என்ன நடந்தது? முழு விவரங்கள் என்ன? அதாவது ஒசூர் அருகே உள்ள கிளமங்கலத்துல கணேசா காலனி 2வது தெரு பகுதியில வசித்து வருபவர் வெங்கடேசன். இவர் விசைத்திரி உரிமையாளராக உள்ளார். இவரது மனைவி ராணி. இவங்க இந்த பேரூராட்சியில ஈஓ பணியில வெளியூர்ல வேலை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. கள்ளக்குறிச்சி அந்த பகுதியில வேலை பார்த்துட்டு இருக்காங்க. அதே மாதிரி இவங்களுக்கு ஒரு மகன் இருக்காரு. இவரு பெங்களூர்ல படிச்சுக்கிட்டு இருக்கிறதா கூறப்படுகிறது. இவரு தனியாதான் அந்த பகுதியில கணேசா காலனியில வசிட்டு வர்றாரு. சமையல் செய்யறது, அதே மாதிரி பால் போட்டு டீ குடிக்கிறது எல்லாமே இவர் அந்த மாடி வீட்டுல தனியா தான் பணிகளை மேற்கொண்டு வர்றாரு. இந்த நிலையில இன்று காலை வெங்கடேசன் வழக்கம் போல வீட்டுக்கு பால் வாங்கிட்டு வீட்டுக்கு மேல போய் பால் காய்ச்சிக்கிட்டு இருந்ததா கூறப்படுகிறது. அப்ப வீட்டுல திடீர்னு அதிக அளவு டமால்னு சத்தம் கேட்டிருக்கு. அதே போல புகையும் அதிக அளவு வந்திருக்கு. இதனால அதிர்ச்சி அடைந்த அக்கம் பக்கத்தினர் அந்த பகுதிக்கு போய் அவரு ரூம் பார்த்திருக்காங்க. அப்போ அவரு உடல் கருகிய நிலையில கிடந்திருக்காரு. உடனடியாக கிளமங்கலம் காவல்துறையினர் மற்றும் ராயக்கோட்டை தீயணைப்பு துறையினருக்கு தகவல் அளித்து அவங்க சம்பவ இடத்துக்கு சென்று தண்ணீரை பீச்சி எடுத்து அந்த தீயெல்லாம் அணைச்சிருக்காங்க. அந்த வீட்டுக்குள்ள இருந்த பொருட்கள்லாம் கருகி இருக்கு. அதே போல இவரும் உடல் கருகிய நிலையில கிடந்ததுனோட இவரையும் மீட்டு கிளமங்கலம் அரசு ஆரம்ப சுகாதார நிலையத்துக்கு கொண்டு போயிருக்காங்க. அங்க மருத்துவர்கள் அவரை பரிசோதித்து அவர் இறந்து போயிட்டாரு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது எப்படி இந்த விபத்து நடந்துச்சு அப்படின்னு சொல்லி போலீசார் விசாரணை மேற்கொண்டு வராங்க. அவருடைய அறையில பாத்தீங்கன்னா அந்த பெட்ரோல் கேன்ல வாங்கி வச்சிருந்ததா கூறப்படுகிறது. இவர் சமையல் செய்யும் போது பெட்ரோல்ல பட்டு அது வெடிச்சதா இல்லைன்னா வேற ஏதேனும் காரணமா அப்படின்னு சொல்லி போலீசார் தொடர்ந்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். அந்த சம்பவம் அந்த பகுதியில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. முழு விவரங்களுக்கு நன்றி ஜேசுராஜ். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.